ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் இந்தியன் 2. அப்படி சொல்லணும் தான் எனக்கு ஆசை. பட்டு அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, ரொம்ப டல்லாக தான் இருந்தது. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், உலகநாயகன் கமலஹாசன், அனிருத் போன்ற பெரிய பெரிய ஆட்கள் இருந்தும் இந்தியன் 2வோட ஹைப் இருந்தும் ஆனால் படம் அவ்வளோ ஹைப்பாக ரிலீஸ் ஆகலை, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதுதான் உண்மை. அந்த படத்தில் வந்த தாத்தா வந்தார் கதற விட போகிறாரு அந்த சாங்கு 2K மத்தியில் பெரிய ஹிட்டாக இருக்குது. ஸோ இந்த படமும் தாத்தா வந்தாரா, தாத்தா படத்தில் கதற விட்டாரா, இல்லை படம் பார்க்க வந்த ஆடியன்ஸை கதற விட்டாரா, நல்லா இருக்குது நல்லா இல்லை, ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்துடலாம். இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், பாபி சிம்ஹா, சமுத்திரக்கனி, அப்புறம் தம்பி ராமையா, இன்னும் நிறையா மல்டிஸ்டாரர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. மறைந்து போன நடிகர் விவேக், நெடுமுடி வேணு, மனோபாலா இவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு இதான் லாஸ்ட் படம்னு நான் நினைக்கிறேன். டெக்னிக்கல் டீம் டைரக்டர் சங்கர், மியூசிக் டைரக்டர் அனிருத், எடிட்டர் ஸ்ரீஹரி பிரசாத், டிஓபி ரவிவர்மா, ஸ்டண்ட் சில்வா, பீட்டர் ஹெயின், இன்னும் 4-5 பேர் சேர்ந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நீங்கள் இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, இந்தியன் 1ம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியன் 1 என்ன கதையோ அதுதான் இந்தியன் 2 கதை. நீங்கள் ட்ரெய்லரில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ, என்னெல்லாம் நடக்கும்னு நினச்சிங்களோ, எப்படிலாம் போகும்னு நினச்சிங்களோ அது அப்படியே தான் போகுது, அதே தான் கதை. ஸோ கதைப்படி சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷி இவங்க 4 பேரும் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நாட்டில் நடக்கிற லஞ்சம், ஊழல் இதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்து போட்டு மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து யாரும் கண்டுக்கல. இதை பார்த்து கடுப்பான சித்தார்த், இதெல்லாம் தட்டி கேட்க இந்தியன் தாத்தா தான் வரணும், அவர் வந்தால் தான் இதெல்லாம் தட்டி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஹேஷ்டேக் பார்த்துட்டு இந்தியன் தாத்தா வந்தாரா, தப்பெல்லாம் தட்டி கேட்டாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. ஆக்ட்ரஸை பற்றி சொல்லணும்னா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர், சமுத்திரக்கனி எல்லாருக்கும் ஒவ்வொரு சீன் தான். சித்தார்த்துக்கும் சமுத்திரக்கனிக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு சீன். எல்லாரும் கேமியா மாதிரி வந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்கவுங்க பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். படத்தோட ப்ளஸ்ன்னு ரொம்ப யோசித்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வில்லன்களை காட்டுற பேக்ரவுண்டு, வில்லன்களை காட்டுற அவங்களுடைய பிளேசஸ்ஸு, அந்த மாளிகை அதெல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பிரம்மாண்ட இயக்குனர் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வில்லன்கள் பிளேசஸ்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது, சீன் வைஸ் ஒன்றும் பிரம்மாண்டமாக இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு 45 மினிட்ஸ் அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். அது ஏற்கனவே பார்த்த சீனாக இருந்தால் கூட ஓவரால் ஃபிலிமில் அந்த சீன்ஸ் நமக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் 2 ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் நிறையா ப்ளஸ்ஸு யோசித்து பார்த்தா, வர்மம் வச்சு கொலை பண்ணுறாரு. அது இந்தியன் 1ல் வர்மத்தை டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தில் அந்த வர்மத்தோட டீட்டெயிலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவராலே இவ்வளோ தான் ப்ளஸ்ஸு. அதுக்கு மேலே தேடினாலும் ப்ளஸ் எதுவும் கிடைக்கல. படத்தோட நெகட்டிவ், அதாவது படத்தோட பிரச்சனை என்னென்னா, இது ரொம்ப அழகிய பழுசான கதை. லஞ்சத்தை ஊழலை அழிக்கிறதுக்கு இந்தியன் தாத்தா வராருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனால் அந்த கதையை எந்த வித சர்ப்ரைஸும், எந்த வித சஸ்பென்ஸும், எந்த வித நியூஸும் இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. பார்க்க ரொம்ப போரிங்காக இருக்குது. அதுதான் படத்தோட பிரச்சனையே. சம்பிரதாயத்துக்கு 4 லஞ்ச சீனு, அதுவும் அவர் ஆல்ரெடி எடுத்து சிவாஜி படத்துலேருந்து நார்மலாக அப்படியே எடுத்து வச்சுருக்காரு. டீச்சர் வேலைக்கு லஞ்சம் வாங்குறது, எஜுகேஷன் லோனை ஆளை வச்சு மிரட்டி வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப பழைய மேட்டர். இதெல்லாம் இப்போ நடக்குது தான். பட் நடந்தாலும் அது எந்த வித நியூ டீட்டெயிலிங்கும் இல்லாமல், எந்த வித புது சீனும் இல்லாமல், சிவாஜி காலத்தில் அவர் எடுத்த மாடல்லையே அப்படியே நார்மலாக எடுத்து வச்சுருக்காரு. அதுதான் அதோட பெரிய பிரச்சனையே. கமலஹாசன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் உலகநாயகன், ஆண்டவர், அவர் வேறு லெவல். அவர் பர்ஃபார்மன்ஸ் பின்னிடுவார். பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு இதில் மாஸ் சீன் எதுவுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. எல்லாமே நார்மல் ஃபைட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் மாஸ் தீமும் ஒன்றும் செட் ஆகலை. விக்ரம் 2 மாஸ் தீம் மாதிரியோ இல்லை ஜெயிலர் தீம் மாதிரியோ ஒரு மாசான தீம் அவருக்கு ஒன்றும் செட் ஆகலை. அதனால் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஒரு எக்ஸைட்டிங்காக இல்லை அவர் பார்க்கும்போது. ஒரு ஆக்ஷன் சீன் பண்ணும்போதும், அவரை இன்ட்ரோ பண்ணும்போதும் ஒரு எக்ஸைட்டிங்காக இல்லை. அதனால் அது எல்லாமே நார்மலாக கடந்து போகுது. கதையில் லஞ்சம் பற்றியும் அரசியல் பற்றியும் பேசியிருக்காரு. லஞ்சத்தை பற்றி சின்னதாக பேசணுன்னா அதை நம்ம உள்ளூரில் பேசுகிறாரு. அதுவே பெருசாக பேசணுன்னா அது வெளி ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. ஒரிசா, குஜராத், காஷ்மீர் அந்த மாதிரி போயிடுறாரு. எக்ஸாம்பிளுக்கு பியூன் லஞ்சம், ஈசேவை மைய லஞ்சம்னா அதை தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுகிறாரு. இதுவே மணல் குவாரி அந்த மாதிரி இஷ்யூனா அதை குஜராத் அப்படின்னு வெளி ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. ஏன் தமிழ்நாட்டிலலாம் அந்த மாதிரி நடந்ததே இல்லையா? தமிழ்லாம் மலை கொள்ளை, மணல் கொள்ளைலாம் அடிச்சதே இல்லையா? ஏன் தமிழ் அரசியலை பற்றி பேச பயப்படுறாரு? கட்சி ஆரம்பிச்சதால அதை பேச யோசிக்கிறாரா? நீங்கள் பயப்படுறீங்களா கமல் சார்? அப்புறம் படத்தில் வராரு, 2-3 கொலைகளை பண்ணுறாரு. அது ஒரு இம்பாக்டும் வர மாட்டிருக்கு. அவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, அந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் வருது.
அந்த ஸ்டோரியும் நமக்கும் கனெக்டே ஆக மாட்டேருக்கு. அவர் மட்டும் வராரு, கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு, அவ்வளோதான் நடக்குது. திரும்ப ஸ்டோரியை பற்றி சொல்லணும்னா அவனுங்களே கம்பேக் இந்தியன்னு கூப்பிட்றானுங்க, அப்புறம் அவனுங்களே கோபேக் இந்தியன்னு சொல்கிறானுங்க. ஏன் வர சொல்கிறானுங்க, ஏன் போக சொல்கிறானுங்க, ஒன்றுமே புரியல. அவர் மட்டும் இந்தியன் 1ல் கெத்தாக தாத்தாவாக சுற்றிட்டு இருந்தார். அவர் இந்தியன் 2ல் தாத்தான்னு கூப்பிட்டு அவரை அசிங்கப்படுத்தி சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றி அசிங்கப்படுத்தி திரும்பி அனுப்புகிறானுங்க. எதுக்கு அவர் வர சொன்னானுங்கன்னே ஒன்றுமே புரியல. லஞ்சத்தை பற்றி சொல்லணும்னா எல்லாரும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கூகுள் பே, கார்டு, இன்டர்நெட்டு இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேபி பெரிய பெரிய அமௌண்ட்டு க்ரோர் கணக்கில் பண்ணுறவங்க வேணால் சூட்கேஸாக கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி இ-சேவை மையம், சின்ன சின்னதாக இந்த டிராஃபிக் போலீஸ் இவங்க எல்லாமே இப்போ நம்ம ஜிபேவோ கார்டு வச்சு தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் இன்னமும் டேபிள் கடையில் காசு கொடுக்குறாங்க, பாத்ரூமில் வச்சு காசு கொடுக்குறாங்கன்னு பழைய மெத்தடே காமிச்சிட்டு இருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண சிவாஜி அன்னியன் படத்தெல்லாம் நைட்டு உட்காந்து பார்த்துருப்பார் போல். ஏதோ ஒரு சீனில் இன்ஸ்பயர் ஆகி திரும்பி அதே மாதிரி எடுக்கலான்னு சொல்லி எந்த அப்டேட்டும் இல்லாமல் அதே மாதிரி சீன்ஸை திரும்பி எடுத்து வச்சிருக்கிறாரு. நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது இல்லை. சமுத்திரக்கனி சீன்ஸ்லாம் எக்ஸ்பெக்டட் ஒன் தான். அந்த ஸ்டார்டிங்கில் அப்படி காட்டுறது, அப்புறம் அந்த ட்விஸ்ட்டு அதெல்லாம் அவ்வளோ சர்ப்ரைஸாக இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. அப்புறம் பாபி சிம்ஹா அண்ட் விவேக் சீனு அவங்க போலீஸாக வராங்க, கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொரு டைமும் கமல்கிட்ட போகிறாங்க, பட் அவரை பிடிக்க முடியல. அதில் எந்த சர்ப்ரைஸும் இல்லை. டெக்னிக்கலாக எதாவது ஹேண்டில் பண்ணி அவரை பிடிக்க போகிறாங்களான்னா அதெல்லாம் இல்லை. எல்லாமே ரொம்ப நார்மலாக அவங்க போகிறாங்க, அவர் வராரு, அங்கேருந்து எஸ்கேப் போகிறாரு, அப்படி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் விவேக் வந்து 2-3 இடத்துல ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்கே ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த 30 minutes நல்லா இருக்குது, எமோஷனலாக இருக்குது. அது எமோஷனாக கனெக்ட் பண்ணி என்னமோ சொல்ல போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் வந்துடுது. ஏன் அப்படி முடிச்சாங்கன்னே தெரியல. இது தேர்ட் பார்ட்டுக்கு ட்விஸ்ட் வேறு வச்சிருக்காங்க போல. செகண்ட் பார்ட்டே ஃபினிஷிங் சரியில்லை, ஸ்டார்டிங்கும் சரியில்லை, ஃபினிஷிங்கும் சரியில்லை. இதில் தேர்ட் பார்ட் வேறு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்குமே கனெக்ட் இல்லை. தேர்ட் பார்ட்டில் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கு இருக்கிற ஒரே கனெக்ட் 3 பேர் தான், சங்கர், கமலஹாசன், நெடுமுடி வேணி அவர்கள். இதை தவிர வேறு எந்த கனெக்ட்டுமே இல்லை. இந்த தேர்ட் பார்ட்டில் சேனாதிபதியை பற்றி சொல்ல போகிறாங்களா, அதை யாரா உங்ககிட்ட கேட்டா? இதுவே பார்க்க முடியல, அதை பார்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலை. பார்ப்போம். லாஸ்ட்டாக படத்தை பற்றி சொல்லணும்னா பிலோ ஆவரேஜ் மூவி தான். கையில் காசு இருந்தால் போய் தேட்டரில் பாருங்கள், இல்லைனா ஓடிடியில் வரும், அப்போ பார்த்துக்குங்க. ஆமாம், எஸ்ஜே சூர்யா பற்றி ஒன்று மறந்துட்டோம்ல, அவரும் இந்த படத்தில் இருக்கார். அவர் நிறைய பெரிய பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, பெரிய பெரிய ரோலுக்கு வருவார்னு பார்த்தேன். எங்கேயோ ஜவுளி கடையில் விளம்பரத்தின் நிறுவனரை கூப்பிட்டு 2 சீன் நடிக்க வச்சுப்பார் போல சங்கர். உடம்பு ஃபுல்லாக நகையாக போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாரு, 2 சீனு அப்படியே போயிட்டே இருக்காரு. எதுக்கு தான் அவரை வேஸ்ட் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஒருவேளை தேர்ட் பார்ட்டில் நிறையா பெரிய சீன் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டு பார்த்தேன். என்னதான் பெரிய படமாக இருந்தாலும் ஜெயிலர் அளவுக்கு வர முடியாது, அந்த ப்ரெசன்ஸு அந்த தீம் மியூசிக் ரேஞ்சுக்கு வர முடியாதுன்னு கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி அந்த ஸ்டோரி அந்த ப்ரெசன்ஸ் அது ஒரு லெவல் மேலே தான் இருக்குது. பட் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஜெயிலர் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாரு. அந்த பச்சை கிளிகள் கூட்டோடு அந்த பாட்டு மாதிரி ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். மீசை எடுக்கிற அளவுக்கு இல்லைனா கூட பல்ல ஒளிச்சு வச்சுக்கிற அளவுக்கு என்ன வேணா பண்ணுவார். பேக்ரவுண்டில் சுதந்திர போராட்ட வீரர் ரேஞ்சுக்கு இல்லைனாலும் மக்களுக்கு நல்லது செய்கிற போலீஸாக இருப்பார். கிளைமேக்ஸில் தப்பு செய்கிற பையனே இருந்தாலும் அவனை கொலை பண்ணிடுவார். இந்த கதை எங்கேயும் மேட்ச் ஆகுது இல்லை. அது நீங்கள் எங்கன்னு கண்டுபிடிங்க, பார்க்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவர் அலப்பறையை விட எங்கள் அலப்பறை அதிகமாக இருந்தது. மழையில் நனைஞ்சிட்டு போய் படம் பார்த்தேன். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.